வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சாதம். வாங்க என்னென்ன பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கப் வடித்த சாதம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 முந்திரி பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், தாளிக்க கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசி காட்டன் துணியில் துடைச்சி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு முறுமுறுன்னு வரும் வரை வதக்கணும். நல்லா முறுமுறுன்னு வதக்கியாச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்ததும் பூண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பொடியை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் பொடியை அரைச்சிக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்சதும் முந்திரி, வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுந்து எல்லாம் எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடணும். சுட்டையே மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் பொரிஞ்சிரும். பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். இந்த கருவேப்பிலை சாதம் வாரம் ஒரு முறை செய்து சாப்பிடுங்க. உங்கள் தலைமுடிக்கும் உங்கள் கண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வதக்கியாச்சு. இப்போது எடுத்து வச்ச வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடணும்.
இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.